வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அருமையான ஒரு கத்திரிக்காய் வறுவல் குயிக்கும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குறிப்பாக தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஒரு கடமான கடாய் எடுத்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே பெருஞ்சீரகம், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து 5-6 பல் வெள்ளை பூண்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகி கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு மனமும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், கலர் மாதிரி வந்துருச்சு. ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசிஞ்சு மாதிரி வதக்கி விட்ருங்க. அடுத்து மெயின் ஐட்டம் 5-6 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மூடி போட்டு வதக்குங்க. கலர்லாம் மாறி இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. அடுத்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வெந்து வரும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சுடு தண்ணியை சேர்த்துட்டிங்கன்னா அந்த சுவையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருக்குங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்கள், சூப்பராக வெந்து அருமையாக வந்துருச்சு. மனமும் கமகமாகவும் நடிக்குது. கடைசி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருங்க. ஃபென்டாஸ்டிக்கான சுவையை கொடுக்கும். அவ்வளோதாங்க. கடைசி கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு கத்திரிக்காய் வதக்கினது சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து சுடு சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு கூட, ரசம் சாதத்துக்கு கூடலாம் சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜய் என் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.